மதி வந்து காலேஜுக்கு கிளம்புறாங்க. அதை பார்த்து தங்கராஜ் வந்து, "மதி எதுக்கு காலேஜுக்கு போற? போக வேணாம்." அப்படின்னு சொல்றாரு. அது கேட்காத மதி வந்து, "எனக்கு என் காலேஜில நிறைய வேலை இருக்குது. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து தங்கராஜ் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து கேட்குறாரு வந்து சுரேஷ் கிட்ட. சுரேஷ் வந்து சொல்கிறாரு, "அவள் அப்படி தான் திமிர் பிடிச்ச மாமா. எப்படியாவது போட்டும் விடுங்க. நாளைக்கும் டைம் ஆயிடுச்சு. நானும் ஸ்டேஷன் கிளம்புறேன்." அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, "இங்கே பாரு சுரேஷ், இப்படியே இருந்தால் வேலைக்கே ஆகாது. மதி வந்து வேலை ஒன்று இருக்கிறதால தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா. வேலை இல்லாமல் பண்ணுறது தான் நல்லது." அப்படின்னு மாமா அப்படின்றாங்க. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சுரேஷ். உன் வாழ்க்கையை நல்லபடி வந்து செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது என்னோடய பொறுப்பு. அவளை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறமா நீ அவ்வளோ இப்படியே தான் இருக்க வேண்டியது தான். இப்படிலாம் விடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் பார்த்துக்கிறேன் விடு, நீ போ." அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ண போகிறாரோ தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே போகிறாரு. இங்கே வந்து சுரேஷ் வந்து வேலைக்கு போனோன்னே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார். உடனே வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார். இங்கே என்ன பண்ணுறாரு தங்கராஜ் வந்து நேராக வந்து காலேஜுக்கு போகிறாரு. காலேஜ் போயிட்டு வந்து பார்க்குறாரு பிரின்ஸ்பலை. அவர் வந்து, "என்ன விஷயங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, மதி வந்து காலேஜில் வந்து இப்போது வேலையை வந்து பர்மனெண்ட் பண்ண போகிறீங்களா? அந்த மாதிரி பண்ணாதீங்க. மதிக்கு வந்து பர்மனெண்ட் பண்ணக்கூடாது. அவளோட வேலையை வந்து நீங்கள் இல்லாமல் பண்ணணும். இதுதான் முடிய போதில்ல அவளுக்கு கான்ட்ராக்ட்டு. அவளை அமுச்சு விட்ருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு, "எப்படி சார் இப்படிலாம் பண்ண முடியும்? பண்ணி தாங்க ஆகணும். அவள் நல்லா இருக்கணும்னு நினச்சா நீங்கள் பண்ணி தான் ஆகணும். என்ன பகச்சிக்க கூடாதுன்னு நினச்சா நீ பண்ணி தான் ஆகணும்." அப்படி சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. இங்கே மதியை கூப்பிட்டு, "இந்த மாதிரி வந்து உங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பர்மனெண்ட் வேலை கிடைக்கல." அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு மதி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி, "இந்த மாதிரி மதியை கூப்பிட்டு வீட்டுக்கு வா, எதுவாக இருந்தாலும் வீட்டில் வச்சு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சுரேஷும் வந்து மதியை கூப்பிட்றதுக்காக வந்து போகிறாரு. இங்கே மதி ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மாமா வந்து உன்னை அர்ஜென்ட்டாக கூப்பிட்டாரு அப்படின்னு நான் வரலன்றாங்க. இந்த உடனே யோசனை பண்ணிவிட்டு, "மாமாவா? எதுக்காக அவர் கூப்பிடணும்?" அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே, "சரி நான் வரேன்னு" சொல்லிட்டு மதியம் கிளம்புறாங்க. இங்கே மதியம் சுரேஷும் வந்தோடனே 2 பேரும் உட்கார வச்சு தங்கராஜ் வந்து எப்பவும் போல் கிளாஸ் வந்து நடத்துகிறாரு. இந்த மாதிரி 2 பேரும் வந்து நீ நல்லா இருக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதுக்கப்புறம் மதிக்கு தான் வேலை இல்லைல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அதை கேட்டு மதி வந்து முடிவுக்கு வந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் தங்கராஜ் தான் சொல்லிட்டு, எப்போ வந்து எனக்கு வேலை இல்லாமல் நீங்கள் பண்ணீங்களோ, இதுக்கப்புறம் வந்து இவரும் வேலைக்கு போகக்கூடாது. இவரோட வேலையும் கண்டிப்பாக இவருக்கு இருக்கக்கூடாது. நான் இப்போவே போய் இவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். இவர் தான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னோடய வேலையை இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு அதிர்ச்சி சொல்லிடுறாரு. தங்கராஜ், "என்னம்மா இது இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? வேறு என்னங்க பண்ண முடியும்? நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னா இவரும் வேலைக்கு போகக்கூடாது, புரியுதா?" அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி வந்து தங்கராஜும் சுரேஷும் தவிக்கிறாங்க. "மாமா இப்போ என்ன மாமா பண்ணுறது?" அப்படின்னோடனே, "இங்கே பாருங்கள், என்னோடய வேலை மறுபடியும் எனக்கு வரணும். அப்படி வரலைன்னா நான் கண்டிப்பாக இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இவர் வேலை மட்டும் கிடையாது, இவர் பண்ண வேலை எல்லாமே நான் சொல்லுவேன். என் வேலையை தடுக்கிறாரு, என்னை வந்து பெண் சுதந்திரத்தை வந்து ரொம்ப மோசமாக நடத்துகிறீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டியது இருக்கும். நான் வேலைக்கு போயே தீரணும், எனக்கு என் வேலை வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து தங்கராஜ் வந்து, "இங்கே பாருமா, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, நான் அப்படி தாங்க பண்ணுவேன்." அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து, "மாமா வேணாம் மாமா, விட்டு தொலைங்க மாமா, வேலை அவகிட்டே கொடுத்துருங்க மாமா, இந்த தொல்லையே வேணாம் மாமா, அதனால தான் நான் அவ்வளோ சொன்னேன், இப்போலாம் வேலைக்கு ஆக மாட்டா மாமா." அப்படின்னோடனே தங்கராஜ் வந்து யோசிக்கிறாரு. "இரு சுரேஷ், பார்க்கலாம், அதெல்லாம் வேணாம் மாமா, சொன்னால் கேளுங்க மாமா, அவள் விஷயத்தில் தலையிடாதீங்க, அவள் இக்கேடு கெட்டு ஒழியட்டும், நம்ம தொல்லை வேணாம் மாமா." அப்படின்றாங்க. அதை கேட்டு தங்கராஜ் சமையல் டென்ஷன், "என்ன இவரோட வேலை வேணுமா, இல்லை என்னோட வேலை இருக்கணுமா? நான் வேலை இல்லாமல் இருந்தால் இவரும் வேலை இல்லாமல் தான் இருக்கணும். நாங்கள் 2 பேருமே வேலை இல்லாமல் இருக்கோம். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கிங்க." அப்படின்றாங்க. உடனே வந்து வேறு வழி இல்லாமல் தங்கராஜ் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, "இந்த மாதிரி மதிக்கு வேலை கொடுங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ்பலுக்கு. உடனே மதி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. உடனே வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. தங்கராஜ் வந்து மதிக்கிட்ட சொல்கிறாரு, "இங்கே பாருமா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்கள் பண்ணுறது தான் கொஞ்சம் கூட சரியில்லை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிங்க நல்லா இருக்காது. என்னோடய வேலை தான் எனக்கு எல்லாமே. அது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. இதை புரிஞ்சுக்கினா நல்லதுன்றாங்க."